அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா DTFT ஆஃப் சிங்கம் ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். DTFT ஆஃப் சிங்கம் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி இப்போ என்ன x ஆஃப் n என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த x ஆஃப் n என்ன சொல்லிருக்காங்கன்னா சிங்கம் ஃபங்க்ஷன் சொல்லிருக்காங்க. இதை எப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம்னா 1 for discrete for 1 n greater than 0, 0 for n is equal to 0, minus 1 for n less than 0. First இது வந்து கண்டிஷன் செக் பண்ணுங்க. செக் பண்ணீங்கன்னா பாருங்க summation of n limit minus infinity to infinity modulus of x of n செக் பண்ணும்போது பாருங்க நமக்கு என்ன வரும்னு. ஃபர்ஸ்ட் n வந்து மைனஸ் இன்ஃபினிட்ல இருந்து -1 வரைக்கும் நமக்கு -1 மாடுலஸ் ஆஃப் -1. இப்போ 1 to infinity வரைக்கும் 1 to infinity வரைக்கும் நமக்கு மாடுலஸ் ஆஃப் 1. பார்த்தீங்கன்னா இப்போ இதை 1 வந்து n டைம் நம்ம வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா இன்ஃபினிட்டி வரும். சரிங்களா? அப்போ இது கன்வெர்ஜ் ஆகாது டைரக்டா. ஆனா நம்ம இதெல்லாம் நம்ம ஸ்டாண்டர்டா யூஸ் பண்ற சிக்னல்ஸ். அப்போ என்ன பண்றதுன்னா இதை நம்ம ஸ்டாண்டர்ட் சிக்னலை வந்து சம் அதர் சிக்னலோட ரிலேட் பண்ணி நம்ம வந்து DTFT எடுக்கலாம். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் இதை எப்படி ரிலேட் பண்ணது. g of n is equal to limit lambda is equal to 0 e power minus lambda modulus of n சிங்கம் ஆஃப் n. இப்படி டிஃபைன் பண்ணீங்கன்னா லேம்டாக்கு 0 போட்டால் e power 0 1 திரும்ப சிங்கம் ஆஃப் n தான் வரும். ஸோ இது வந்து ஜென்ரலா எப்படின்னா ஃபார் n லெஸ் தென் 0க்கு எப்படி இருக்கும்னா மைனஸ் e பவர் n-க்கு வேற மைனஸ் போட்டீங்கன்னா லேம்டா n ஃபார் n லெஸ் தென் 0, 0 ஃபார் n இஸ் ஈக்குவல் டு 0, e பவர் மைனஸ் லேம்டா n ஃபார் n கிரேட்டர் தென் 0 இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம DTFT எடுத்தோம்னா g of omega is equal to summation n minus infinity to infinity g of n e power minus j omega என்ற ஜெனரல் டெஃபினேஷன். இப்போ g of n நமக்கு தெரியும் என்னன்னா summation n minus infinity to limit lambda goes to 0 e power minus lambda modulus of n into symptom of n e power minus j omega n நமக்கு தெரியும். இது நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா லிமிட் லாம்டா வெளில எடுத்து பாருங்க சமேஷன் n மைனஸ் இன்ஃபினிட்ல இருந்து -1 வரைக்கும் நமக்கு என்ன வரும் மைனஸ் e பவர் லாம்டா n e பவர் மைனஸ் j omega n வரும். அதுபோல n 1 to infinity வரைக்கும் e பவர் மைனஸ் லாம்டா n இன்ட்டு 1 வரும் e பவர் மைனஸ் j omega n. சரிங்களா? இந்த இடத்துல 0 n 0 வந்தா 0, அதனால அந்த டேர்ம் நான் விட்டேன். இப்போ பாருங்க இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாம்னா g of omega is equal to limit lambda goes to 0. இது வந்து மைனஸ் வெளியே எடுத்துடலாம். n -1 to infinity இந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா lambda n minus j omega n ன்னு எழுதுவீங்க. அதுபோல இந்த இடத்த எப்படி எழுதிக்கலாம்னா n 1 to infinity e power minus lambda n minus j omega n எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாருங்க g of omega limit lambda goes to 0 minus n minus 1 to minus infinity e power lambda minus j omega n வெளில எடுத்துட்டேன். அதே போல இந்த இடத்துல summation n 1 to infinity e power minus lambda plus j omega n ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாருங்க g of omega is equal to limit lambda goes to 0
இந்த இடத்த பாருங்க n 1 to infinity மாறிக்கிட்டு இதை வந்து நெகட்டிவ்ல மாற்றிக்கலாம் இந்த எண்ணை. இப்போ மைனஸ் லேம்டா மைனஸ் ஜே ஒமேகா என்னன்னு வரும் ப்ளஸ் n 1 to infinity e பவர் மைனஸ் லேம்டா ப்ளஸ் ஜே ஒமேகா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம்னா நான் ஒரு 1 ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எனக்கு 0லேருந்து வேணும். அப்போ ஒரு 1 ஆட் பண்ணி ஒரு 1 சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த மாதிரி இருக்கும் கரெக்டுங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா n into infinity e power minus lambda plus j omega n இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா g of omega is equal to அப்போ இந்த மைனஸ் உள்ள டேமை இந்த டேமோட கம்பைன் பண்ணிக்கலாம். இந்த ப்ளஸ் 1 வந்து இந்த டேமோட கம்பைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா மை லிமிட் லேம்டா கோஸ் டு 0 என்ன வரும்னா சமேஷன் n மைனஸ் இந்த இடத்துல மைனஸ் விட்டுறாங்க மைனஸ் சமேஷன் n 0 to infinity e power minus lambda minus j omega whole power n plus n 0 to infinity e power minus lambda plus j omega whole power n இந்த மாதிரி வரும் நமக்கு ஃபைனலாக. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா பவர் சீரிஸ் அப்ளை பண்ணி எழுதுகிறேன். லிமிட் லேம்டா goes to 0 இப்போ என்ன வரும்னா மைனஸ் 1 டிவைடட் பை 1 மைனஸ் e பவர் மைனஸ் லேம்டா மைனஸ் j omega வரும். அப்புறம் இந்த இடம் எப்படி வரும்னா 1 டிவைடட் பை 1 மைனஸ் e பவர் மைனஸ் லேம்டா ப்ளஸ் j omega வரும். லேம்டாக்கு பதில் நான் 0ன்னு போட்டுக்கிட்டேன்னா அதனால் 1 டிவைட் பை 1 மைனஸ் இ பவர் ஜே ஒமேகான்னு வரும். இந்த இடம் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்புறம் இந்த இடம் என்ன வரும்னா 1 மைனஸ் இ பவர் மைனஸ் ஜே ஒமேகான்னு வரும். நான் இதை நான் திரும்ப சிம்பிளிஃபை பண்ணலாம். ஜி ஆஃப் ஒமேகா வந்து நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் டினாமினேட்டில் எப்படி இருக்குன்னா 1 மைனஸ் இ பவர் ஜே ஒமேகா 1 மைனஸ் இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா minus 1 plus e power minus j omega plus 1 minus power j omega இந்த மாதிரி நமக்கு வரும். இந்த மைனஸ் 1 plus 1 கேன்சல் ஆகிடும். ஃபைனலாக எனக்கு என்ன இருக்குன்னா g of omega is equal to e power minus j omega minus e power j omega divided by 1 minus e power j omega into 1 minus e power minus j omega இருக்கும். இதில் வந்து e power j omega வந்து நியூமரேட்டரில் வந்து e power minus j omega வெளில எடுத்தோம்னா 1 minus e power 2 j omega இந்த இடத்துல இருக்கும். divided by 1 minus e power j omega 1 minus e power minus j omega இருக்கும். இப்போ g of omega பார்த்தீங்கன்னா e power minus j omega இது வந்து a square minus b square ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஏன்னா பவரில் ஸ்கொயர் இருக்கு. அப்போ இதை a plus b a minus b ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டு a plus b இன்ட்டு a minus bன்னு எழுதிக்கலாம். டிவைட் பை 1 minus e power j omega 1 minus e power minus j omega பார்த்தீங்கன்னா இந்த டேமும் கேன்சல் ஆகிடும். நமக்கு என்ன g of omega is equal to e power minus j omega 1 plus e power j omega எழுதிக்கலாம். so by 1 minus e power minus j omega e power minus j omega உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா e power minus j omega plus e power j theta into e power minus theta 1 ஆகிடும். divided by 1 minus e power minus j omega. அப்போ ஃபைனலாக g of omega நமக்கு என்ன வருதுன்னா 1 plus e power j omega divided by 1 minus e power minus j omega. நமக்கு அப்போனா dtft of சிங்கம் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு என்ன வருதுன்னா e power 1 plus e power j omega divided by 1 minus e power minus j omega வருது. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம்னா dtft of u of n. u of n நமக்கு தெரியும் யூனிட் ஸ்டெப் சீக்வன்ஸ். u of n வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா 1 for n greater than or equal to 0
0 for n less than 0. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கன்வர்ஜன் ஆஃப் டிஎஃப்டி கண்டுபிடிச்சோம்னா இந்த இடத்துல கன்வர்ஜன் ஆஃப் டிடிஎஃப்டி கண்டுபிடிச்சோம்னா n மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி மாடலஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் n. இது என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து யூனிட் ஸ்டெப்ங்கிறதுனால கிவன் சிக்னல் வந்து யூனிட் ஸ்டெப் சிக்னல்ங்கிறதுனால நான் வந்து n 0 to infinity எடுத்துக்கிறேன். அப்போ 1 வரும். இப்போ ஆட் பண்ணா இன்ஃபினிட்டி வரும். சரிங்களா? சம் பண்ணா இன்ஃபினிட்டி வரும். அதனால கன்வெர்ஜ் ஆகாது. ஆனால் யூ ஆஃப் ஸ்டாண்டர்ட் சிக்னல். ஸோ அதை வந்து சம் அதர் சிக்னலாக ரிலேட் பண்ணலாம். நம்ம வந்து எதை யூஸ் பண்ணி ரிலேட் பண்ண போறோம்னா எக்ஸ் ஆஃப் n 1 ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் n அண்ட் சிம்டம் ஆஃப் வச்சு நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் x1 ஆஃப் n வந்து ஒரு சிக்னல் எடுத்துக்கிறேன். அது வந்து என்னன்னா 1 ஃபார் ஆல் வேல்யூ ஆஃப் n எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து எப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம்னா 1 ஃபார் n greater than 0, 1 for n is equal to 0, 1 for n less than 0. இதான் அதோட மீனிங். இப்போ x2 ஆஃப் n வந்து இன்னொரு சிக்னல் நான் எடுத்துக்கிறேன். என்னன்னா சிம்டம் ஆஃப் n. அப்போ இதை டிஃபைன் பண்ணோம்னா 1 for n greater than 0, 0 for n is equal to 0, 1 for minus 1 for n less than 0. இந்த மாதிரி வரும். இப்போ பாருங்க, நான் x1 ஆஃப் n-ஐயும் x2 ஆஃப் n-ஐயும் ஆட் பண்றேன். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா ஃபர்ஸ்ட் n greater than 0 க்கு என்ன வரும்னா 1 plus 1 2 வரும். for n greater than 0, n equal to 0 க்கு 1 plus 0 1 for n equal to 0 க்கு வரும். அதாவது n greater than 0 னா இந்த டேர்ம் ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 1 plus 1 2 வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல n equal to 0 க்கு மட்டும் பாருங்க 1 இது 0. அப்ப ஆட் பண்ணா 1 வரும். for n less than 0 பாத்தீங்கன்னா plus 1 minus 2 ஆட் பண்ணீங்கன்னா 0 வரும். 1 minus 1 for n less than 0. எனக்கு u of n-ங்கிறது 0ல இருந்து இன்ஃபினிட்டி, அதாவது இன்ஃபினிட்டி வரைக்குமே எனக்கு கான்ஸ்டன்டா தான் இருக்கும். ஆனா எனக்கு n equal to 0 இருக்கும்போது 1 இருக்கு. அப்ப எனக்கு அந்த இடத்துல மட்டும் நான் 1 ஆட் பண்ணா கிவன் சிக்னலோட del of n ஆட் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? del of n n equal to 0 இருக்கும்போது 1 இருக்கும். அப்போ x1 of n வந்து 1, x2 of n sinc of n பிளஸ் இது வந்து del of n. இந்த இடத்துல del of n ஆட் பண்றேன். அப்ப என்ன வரும்னா 2 for n greater than 0, 2 for n is equal to 0. அதாவது n equal to 0 க்கு மட்டும் 1 ஆட் ஆகும். 0 for n less than 0. ஸோ இதை திரும்பவும் நம்ம டிஃபைன் பண்ணோம்னா 2 for n greater than or equal to 0, 0 for n less than 0 வரும். பாருங்க, நான் ரெண்டு பக்கமும் 1/2 ஆல டிவைட் பண்றேன். 1/2 of 1 plus income function of n plus del of n is equal to நமக்கு வந்து 1/2 of 2 for n greater than or equal to 0, 0 for n less than 0. இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 1/2 1 plus income of n plus del of n க்கு வந்து என்ன வந்திருக்குன்னு பாருங்க. 1 for n greater than or equal to 0. அதாவது 2 cancel ஆகி 1 வரும். 0 for n less than 0. ஸோ இதை பார்த்தீங்கன்னா பேசிக் u of n ஓட டெஃபினேஷனாக இருக்கும். அப்போ இது u of n எழுதிக்கலாம். இப்போ நமக்கு வந்து u of n என்ன வந்திருக்குன்னா 1/2 1 plus income function of n plus del of n வந்திருக்கும். ஸோ இதான் நமக்கு ஃபைனலாக வந்துருக்குது. இப்போ இதுக்கு நம்ம DTFT எடுக்கணும். நம்ம இதுக்கு DTFT எடுத்தோம்னா DTFT of u of n எடுத்தா நமக்கு என்ன வரும்னா DTFT of 1/2 1 plus income function of n plus del of n. ஸோ இதுக்கு எடுத்தோம்னா 1/2 and என்னன்னா DTFT of 1 DTFT of income function of n DTFT of del of n. இப்போ பார்த்தீங்கன்னா DTFT of u of n is equal to
1 by 2 dtft of 1 வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும் 2 pi del of omega dtft of income function of n வந்து 1 plus e power minus 0 இங்க பாருங்க இந்த இடத்துல e power minus j omega plus போட்டுருக்கேன் minus 0 minus மாத்தி எழுதியிருக்கேன் இந்த இடத்துல dtft of income n வந்து 1 plus e power minus j omega divided by 1 minus e power minus j omega வரும் இப்போ நமக்கு என்ன வரும்னா இங்க 1 plus e power minus j omega divided by 1 minus e power minus j omega வரும் plus நமக்கு வந்து இந்த இடத்துல dtft of del of n வந்து 1 ஃபைனலா பாருங்க 1 by 2 2 pi del of omega இந்த இடத்துல இங்க 1 க்கு LCM எடுத்தீங்கன்னா 1 plus e power minus j omega 1 minus e power minus j omega divided by 1 minus e power minus j omega வரும் இந்த டேர்ம் கேன்சல் ஆயிடும் ஃபைனலா எனக்கு 1 by 2 2 pi del of omega plus 2 divided by 1 minus e power minus j omega வரும் ஃபைனலா dt ft of u of n வந்து என்னன்னா 1 by 2 வந்து ரெண்டுக்கு காமன் அப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணி 2 ஆல கேன்சல் பண்ணிடுங்க அப்போ pi del of omega plus 1 divided by 1 minus e power minus j omega இருக்கும் இதுதான் ஒரு dtft of unit step sequence ஓட ஃபைனல் வேல்யூ இது வந்து நம்ம வந்து ஆக்சுவலி சிம்ப்ளர் ஃபங்க்ஷன் நான் ரீஅரேஞ்ச் பண்ணுறது தப்பா எழுதிருக்கேன் அதை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் மாற்றிக்கீங்க இந்த இடத்துல நம்ம வந்து dtft of u of n வேணும்னா நம்ம dtft of சிம்ப்ளர் ஃபங்க்ஷன் வேணும் dtft of del of n வேணும் dtft of 1 வேணும் சரிங்களா இந்த ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா determine the dtft of x of n 1 minus 1 2 2 இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன மீனிங்னா இந்த இடத்துல 0 n வந்து 0 ஸ்டார்ட் ஆகுது இது x of 0 x of minus 1 x of 1 x of 2 அந்த வேல்யூஸ் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இது என்ன பண்ணுவோம் கன்வர்ஜ் ஆகுதான்னு பார்ப்போம் அது என்னன்னா இது நமக்கு லிமிட் வந்து எதுல இருந்துன்னா n minus 1 to 2 அதாவது minus 1 ல இருந்து 2 வரைக்கும் x of n மாடுலஸ் வேல்யூ இப்போ x of minus 1 ஓட மாடுலஸ் வேல்யூ plus x of 0 ஓட மாடுலஸ் வேல்யூ அது x of 1 ஓட மாடுலஸ் வேல்யூ x of 2 ஓட மாடுலஸ் வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 1 plus 1 plus 2 plus 2 so 6 வரும் so less than infinity அப்போ வந்து நம்ம dtft எடுக்கலாம் இப்போ x of omega ஜெனரல் ஃபார்முலா வந்து என்னன்னா summation n minus infinity to infinity x of n e power minus j omega n ஆக்சுவலா நமக்கு தெரியும் இந்த இடத்துல நமக்கு வந்து n எதுல இருந்து எது வரைக்கும் கொடுத்துருக்காங்கன்னா minus 1 ல இருந்து 3 வரைக்கும் 2 வரைக்கும் கொடுத்துருக்காங்க rest of the values எல்லாம் 0 ன்னு அர்த்தம் rest of the values எல்லாம் 0 ன்னு அர்த்தம் அப்போ பாருங்க x of omega எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணிருக்கோம்னா n minus 1 to 2 x of n e power minus j omega n இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுங்க அப்போ n க்கு பதிலா minus 1 போட்டா x of minus 1 into e power j omega 0 போட்டா x of 0 மட்டும் தான் வரும் 1 போட்டீங்கன்னா x of 1 e power minus j omega n plus x of 2 e power minus 2j சரி இந்த இடத்துல பாருங்க இந்த இடத்துல என்ன வரும்னா x of 1 e power minus j omega x of 2 e power minus 2j omega
சரிங்களா? இப்போ எக்ஸ் ஆஃப் மைனஸ் ஒன் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 கொடுத்துருக்காங்க. 1 இன்ட்டு இ பவர் ஜீரோங்கக்கா எக்ஸ் ஆஃப் 0 வந்து மைனஸ் 1 கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஆஃப் 1 வந்து 2 கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஆஃப் 2 வந்து 2 கொடுத்துருக்காங்க. இதுதான் டிடிஎஃப்டி ஆஃப் கிவன் சீக்வென்ஸ். இதே போல தான் நம்ம எல்லா ப்ராப்ளத்தையும் ஹேண்டில் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா டிட்டர்மைன் தி DTFT of x of n is equal to 1 by 2 whole power n minus 1 u of n minus 1 இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கன்வர்ஜ் ஆகுதான்னு பார்ப்போம். n மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி வந்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் n என்னன்னு கண்டுபிடிக்கணும். அது பார்த்தோம்னா இங்க வந்து லிமிட் வந்து u of n minus 1. u of n minus 1னா பாருங்க இந்த இடத்துல u of n minus u of n எப்படி இருக்குன்னா n 0 1 2 3 4 and so on infinity வரைக்கும் n போகும். மேக்னிட்யூட் வந்து 1 இருக்கும். இதுதான் u of n. இப்போ u of n minus 1னா n 0 and so on infinity வரைக்கும் 1 2 3 அதாவது 1ல இருந்து டைம் ஷிஃப்ட் டிலே ஆகும். டைம் டிலே at n equal to 1 டைம் டிலே n ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? அதான் u of n minus 1. அப்போ லிமிட் பார்த்தீங்கன்னா n 1 to infinity 1 by 2 whole power n minus 1 இருக்கும். ஸோ இதை திரும்ப மாடிஃபை பண்ணோம்னா n 1 to infinity 1 by 2 whole power n into 1 by 2 whole power minus 1 எழுதிக்கலாம். இதை நான் சிம்பிளை பண்ணோம்னா 2 வரும். அப்போ எனக்கு வந்து இந்த இடம் வந்து 2 into summation n 1 to infinity 1 by 2 whole power n வரும். ஸோ இந்த a வேல்யூ வந்து லெஸர் தான் 1 தான். அதனால நம்ம வந்து பவர் சீரிஸ் அப்ளை பண்ணலாம். அப்போ நம்ம இந்த வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்போ ஒன்று ஆட் பண்ணி ஒன்று சப்ட்ராக்ட் பண்ணுங்க. இப்போ என்ன வரும்னா இந்த 2 டைம்ஸ் இருக்கு 2 into அப்போ ஒன்று ஆட் பண்ணி ஒன்று சப்ட்ராக்ட் பண்ணா -1 பிளஸ் சமேஷன் 0 to infinity. இங்க 1 வந்து 0ன்னு மாத்தினா -1 இங்க நீங்க ஆட் பண்ணிக்கீங்க. 1 by 2 whole power n. இப்போ நான் இந்த ஃபைனல் வேல்யூ என்ன வருதுன்னா ஃபைனல் வேல்யூ இங்க என்ன வருதுன்னா 2 into -1 plus ஸோ இதுக்கு சீரிஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணால் 1 divided by 1 minus 1 by 2ன்னு வரும். அப்போ எனக்கு வந்து என்ன -2 plus 1 divided by half வந்து இந்த மாதிரி வரும். அப்போ என்ன வரும்னா ஃபைனலாக -2 வரும். காமனாக எடுத்துக்கு இங்கே 2 வரும். அப்போ -2 plus 4 இங்க வந்து 2 வரும். ஸோ லெஸர் தென் இன்ஃபினிட்டி. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணால் டிடிஎஃப்டி எடுக்கலாம். அப்போ எக்ஸ் ஆஃப் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு சமேஷன் n மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் n e பவர் மைனஸ் j ஒமேகா n எழுதிக்கலாம். அப்போ நம்ம ஸோ லிமிட் வந்து எதுலேருந்து வருது 1லேருந்து ஆரம்பிக்குது. 1 to infinity 1 by 2 whole power n minus 1 e power minus j omega n. ஸோ இந்த இடத்துல நம்ம எழுதிக்கலாம்னா n 1 to infinity 1 by 2 whole power n. நெக்ஸ்ட் 1 by 2 இன்வர்ஸ் இருக்கும் தனியா, அதை வந்து 2ன்னு எழுதிக்கலாம். இன்டு e power minus j omega n. 2 வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால நம்ம அதை வெளில எடுத்துக்கலாம். எனக்கு இங்கே சமேஷன் n 1 to infinity 1 by 2ன்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா அதை 1 by 2 into e power minus j omega whole power n எழுதிக்கலாம். இப்போ நம்ம ஒன்று ஆட் பண்ணி ஒன்று சப்ட்ராக்ட் பண்ணோம் அந்த இடத்துல. இப்போ எக்ஸ் ஆஃப் ஒமேகா 2 into -1
plus 1 plus summation n 1 to infinity 1 by 2 e power minus j omega whole power n. அப்போ x of omega to minus 1 இந்த இடத்துல வந்து n 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கலாம். 1 by 2 e power minus j omega whole power n. x of omega to minus 1 இப்போ இதை பவர் சீரிஸ் வச்சு எழுதணும்னா 1 divided by 1 minus half into e power minus j omega வரும். இப்போ நான் இதை சிம்பிளிஃபை பண்ணனா x of omega is equal to 2 into minus 1 plus half into e power minus j omega plus 1 divided by 1 minus 1 by 2 e power minus j omega. So plus 1 minus 1 cancel ஆயிடும். இப்போ x of omega 2 into 1 by 2 e power minus j omega divided by 1 minus 1 by 2 e power minus j omega வரும். இந்த 2 cancel ஆயிடும். ஃபைனலா x of omega என்ன ஆகும்னா e power minus j omega divided by 1 minus 1 by 2 e power minus j omega வரும். சரிங்களா? இப்போ இதுக்கு சம்டைம் மேக்னிடியூட் ஸ்பெக்ட்ரம் கேட்டாங்கன்னா இப்போ மாடுலஸ் ஆஃப் x of omega கண்டுபிடிக்கணும். இப்போ மாடுலஸ் ஆஃப் e power minus j omega divided by மாடுலஸ் ஆஃப் 1 minus 1 by 2 e power minus j omega வரும். மாடுலஸ் ஆஃப் e power j theta வந்து நமக்கு 1t, அதாவது மாடுலஸ் ஆஃப் e power j theta வந்து ஜெனரலா என்னன்னா 1 தான். இப்போ மாடுலஸ் ஆஃப் x of omega is equal to 1 divided by modulus of 1 by 2 cos omega plus j 1 by 2 sin omega நான் மாடிஃபை பண்ணி எழுதிக்கிட்டேன். அது உங்களுக்கு தெரியும் எப்படி ரியல் பார்ட் இமேஜின் கம்பைன் பண்ணுறதுன்னு. இப்போ modulus of x of omega கண்டுபிடிச்சோம்னா 1 divided by first real part square plus imaginary part square, 1 minus 1 by 2 cos omega whole square plus 1 by 2 sin omega whole square. So இதான் மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் of the given signal. இதே போல நம்ம எல்லா சிக்னலுக்குமே ட்ரை பண்ணி கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் இதே போல ரெக்டாங்குலர் சிக்னல் பார்த்தீங்கன்னா DTFT of rectangular signal. பார்த்தோம்னா discrete time DTFT discrete time Fourier transform of rectangle function. இந்த rectangle function வந்து discrete இருக்கும். For example definition பார்த்தோம்னா x of n is equal to a modulus of n வந்து எப்படி இருக்கும், less than or equal to n ன்னு இருக்கும். 0 for n வந்து modulus of n வந்து greater than nr. இது மீனிங் என்னன்னா x of n வந்து a for minus n ல இருந்து plus n வரைக்கும், 0 for modulus of n வந்து greater than n. அதாவது n விட அதிகமாக போச்சுட்டு 0 தான் வரும். பாருங்க இப்போ DTFT நம்ம கண்டுபிடிப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம கன்வர்ஜ் ஆகுதான்னு பார்ப்போம். n மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் கன்வர்ஜ் ஆகணும். இந்த சம்மேஷன் அப்சல்யூட் ஃபர்ஸ்ட் நம்ம கன்வர்ஜ் ஆகுதான்னு பார்ப்போம். கிவன் சிக்னல் வந்து கன்வர்ஜ் ஆகுதான்னு பார்ப்போம். அது கண்டிஷன் என்னன்னா சமேஷன் n மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி மாடுலஸ் ஆஃப் x ஆஃப் n என்னன்னு கண்டுபிடிப்போம். நமக்கு என்ன தெரியும், லிமிட்ஸ் வந்து n வந்து மைனஸ் n டு பிளஸ் n வரைக்கும் ஏன்னு இருக்கு. ஏ வந்து கான்ஸ்டன்ட். இதை வந்து n மைனஸ் nலேருந்து n வரைக்கும்
into 1. So இதுக்கு வந்து general formula என்னன்னா a upper limit minus lower limit plus 1. இப்போ என்ன வரும்னா a வந்து 2n plus 1 வரும். சரி, that absolute நமக்கு என்ன வரும்னா a into 2n plus 1 வரும். இந்த n வந்து finite number. இப்போ வந்து lesser than infinite தான் நமக்கு வரும். ஸோ கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இதுக்கு டிடிஎஃப்டி ஆஃப் ரெக்டாங்கிள் சர்க்கிள் எடுத்துக்கிட்டோம்னா x of omega is equal to summation n minus infinity to infinity x of n e power minus j omega n. இப்போ பார்த்தீங்கன்னா n minus n2 plus n x of n வந்து a e power minus j omega n வரும். அது பாருங்க x of omega என்ன வரும்னா a into summation n minus n2 plus n e power minus j omega n வரும். இப்போ இதை என்ன பண்ணிக்கலாம்னா x of omega வந்து a summation n minus n2 minus 1 e power minus j omega n plus n 0 to n e power minus j omega n எழுதிக்கலாம். பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா x of omega is equal to a into இது வந்து n 1 to n மாத்தணும்னா e power plus j omega n வரும். plus summation n 0 to n e power minus j omega n வரும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல x of omega is equal to a into நான் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ -1 இங்கே ஆட் பண்ணிட்டு நம்ம டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம் 0லேருந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல summation n 0 to n e power minus j omega n வரும். ஃபார் ஃபைனைட் சீரியஸ்க்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரியும் summation of n 0 to n a power n க்கு என்னன்னு தெரியும் 1 minus a power n plus 1 divided by 1 minus a ன்னு இங்க டைரக்டா அப்ளை பண்ணோம்னா a into minus 1 plus ஃபர்ஸ்ட் டேர்ம்ல என்ன வரும்னா 1 minus e power j omega n plus 1 divided by 1 minus e power j omega வரும் plus இந்த இடத்துல 1 minus e power minus j omega n plus 1 divided by 1 minus e power minus j omega வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்க. என்ன வரும்னா x of omega ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த ரெண்டு டைம் சிம்பிளிஃபை பண்ணோம்னா a into 1 minus e power minus j omega மைனஸால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இங்கே மைனஸ் ஆகும், இது பிளஸ் ஆகும். 1 minus e power minus j omega n plus 1 divided by 1 minus e power j omega வரும். இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும் 1 minus e power minus j omega n plus 1 அதாவது இது பிளஸ் divided by 1 minus e power minus j omega இருக்கும். இது பிளஸ் கீழே பிளஸ் இருக்கு. இப்போ எனக்கு இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். இந்த டேர்ம் கேன்சல் ஆகிட்டுனா ஃபைனலாக நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன வரும்னா a into e power j omega minus e power j omega n plus 1 divided by 1 minus e power j omega வரும். இந்த இடத்துல 1 minus e power minus j omega n plus 1 divided by 1 minus e power minus j omega வரும். இதுக்கப்புறம் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ என்ன பண்ணா ஒவ்வொன்றே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க.
இப்போ பண்ணுறப்ப நமக்கு என்ன வரும்னா எக்ஸ் ஆஃப் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இப்போ பண்ணும்போது இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா இ பவர் ஜே ஒமேகா மைனஸ் இ பவர் ஜே ஒமேகா என் இன்ட்டு இ பவர் ஜே ஒமேகா ஒரு டேம் கரெக்டுங்களா இன்ட்டு 1 மைனஸ் இ பவர் மைனஸ் ஜே ஒமேகான்னு வரும் ப்ளஸ் இந்த இடத்துல பார்த்தோம்னா 1 மைனஸ் இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா என் டி பவர் மைனஸ் ஜே ஒமேகான்னு ஒரு டேம் இருக்கும் இதை வந்து 1 மைனஸ் இ பவர் ஜே ஒமேகா ப்ளஸ் ஜே ஒமேகான்னு மல்டிப்ளை பண்ணணும் டிவைடட் பை 1 மைனஸ் இ பவர் ஜே ஒமேகா 1 மைனஸ் இ பவர் மைனஸ் ஜே ஒமேகான்னு வரும் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பார்த்தோம்னா எக்ஸ் ஆஃப் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இந்த ஒன்னால எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க இப்போ என்ன வரும் இ பவர் ஜே ஒமேகா மைனஸ் இ பவர் ஜே ஒமேகா என் பிளஸ் ஒன் அப்படியே வரும் இந்த டேர்மால இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா திஸ் இன்ட்டு திஸ் இ பவர் ஜே டீட்டா இன்ட்டு இ பவர் மைனஸ் ஜே டீட்டா வந்து 1 மல்டிப்ளை பண்ணால் அது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 இதனால இதை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் இ பவர் மைனஸ் ஜே டீட்டா இ பவர் ப்ளஸ் டீட்டா 1 ஆகிடும் ஒன்லி இ பவர் ஜே ஒமேகா இருக்கும் இந்த இடத்துல பாருங்க இந்த ஒன்னால இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அதே டைம் அப்படியே வரும் மைனஸ் ஜே ஒமேகா என் பிளஸ் 1 அப்படியே இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைனஸ் இ பவர் ஜே ஒமேகா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த இடத்துல மைனஸ் இ பவர் ஜே ஒமேகா வரும் அதே போல் இந்த டேர்மால் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் வரும் இ பவர் ஜே டீட்டா இ பவர் மைனஸ் டீட்டா 1 ஆகிடும் அப்போ இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா என் மட்டும் இருக்கும் டிவைடட் பை இது வந்து ஒன்னால இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1 மைனஸ் இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா வரும் இ பவர் ஜே ஒமேகா இங்கே பண்ணீங்கன்னா மைனஸ் இ பவர் ஜே ஒமேகா ப்ளஸ் 1 வந்துடும் ஓகேங்களா இந்த இடத்துல பாருங்க எனக்கு இந்த டைம் கேன்சல் ஆகிடும் இந்த டைமும் கேன்சல் ஆகிடும் ஃபைனலாக எனக்கு என்ன இருக்குன்னா எக்ஸ் ஆஃப் ஒமேகா ஃபர்ஸ்ட் ஃபைனலாக என்ன இருக்குன்னா ஏ இன்ட்டு பவர் ஜே ஒமேகா என் பிளஸ் இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா என் இருக்கும் அதுபோல் என் பிளஸ் 1 ரெண்டு டைம்லையுமே மைனஸ் இருக்கு மைனஸ் வெளில இருக்குன்னா இ பவர் ஜே ஒமேகா என் பிளஸ் 1 பிளஸ் இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா என் பிளஸ் 1 இருக்கும் டினாமினேட்ல பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா பிளஸ் இ பவர் பிளஸ் ஜே ஒமேகா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா e power j theta plus e power minus j theta எப்படி எழுதிக்கலாம்னா 2 cos theta ன்னு எழுதிக்கலாம் அதே போல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு என்ன வரும்னா x of omega a into cos omega n minus cos omega n plus 1 வரும் divided by 2 into minus 2 வரும் எல்லாத்துக்கும் 2 இந்த 2 வரும் 2 cos omega எல்லாத்தையும் 2 என்ன பண்ணிடலாம்னா காமனா வெளிய எடுத்து கேன்சல் பண்ணிடலாம் அப்போ என்ன வரும்னா cos a into cos omega n minus cos omega n plus 1 divided by 1 minus cos omega வரும் இது x of omega நம்ம இன்னமும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா so a into cos omega n minus a plus b cos a plus b formula cos a cos b minus sin a sin b வரும் minus cos omega n into cos omega இந்த இடத்துலனா பிளஸ் ஆயிடும் அப்போ sin omega n into sin omega n divided by 1 minus cos omega இந்த ரெண்டு டைம்ல cos omega என்ன வெளிய எடுத்துடலாம் அப்போ a into cos
இந்த ரெண்டு இடத்துலையும் காஸ், இப்போ ரெண்டு டைம்ல காஸ் ஒமேகா என்ன வெளில எடுங்க. எனக்கு என்ன வரும்னா 1 மைனஸ் காஸ் ஒமேகான்னு இருக்கும். இந்த இடத்துல sin ஒமேகா n இன்ட்டு sin ஒமேகான்னு இருக்கும். இது வந்து என்ன இருக்குன்னா 1 மைனஸ் காஸ் ஒமேகான்னு இருக்கும். இப்போ நம்ம sin ஸ்கொயர் தீட்டாவை எப்படி எழுதிக்கலாம்னா 1 மைனஸ் காஸ் 2 தீட்டா பை 2. அப்போ 2 sin ஸ்கொயர் தீட்டாவை 1 மைனஸ் காஸ் 2 தீட்டான்னு எழுதிக்கலாம். எனக்கு இங்கே 2 தீட்டாக்கு வேற ஒமேகா இருக்கு, அப்போ தீட்டாக்கு வேற ஒமேகா பை 2ன்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த இடத்த எப்படி சிம்பிளை பண்ணிக்கலாம்னா a இன்ட்டு காஸ் ஒமேகா n 1 மைனஸ் காஸ் ஒமேகாவுக்கு எப்படி போட்டுக்கலாம்னா 2 sin ஸ்கொயர் ஒமேகா பை நம்மளுக்கு இந்த போல வந்துடும். உங்களுக்கு அதே போல sin 2 தீட்டா எப்படி இருக்கும்னா 2 sin தீட்டா காஸ் தீட்டா. இப்போ sin ஒமேகா எப்படி இருக்குதுன்னா 2 sin ஒமேகா பை 2 காஸ் ஒமேகா பை 2ன்னு எழுதிக்கலாம். அப்போ a இன்ட்டு 2 காஸ் ஒமேகா n sin ஸ்கொயர் ஒமேகா பை 2 பிளஸ் 2 sin ஒமேகா n sin ஒமேகா பை 2 இன்ட்டு காஸ் ஒமேகா பை 2ன்னு எழுதிக்கலாம். டிவைட் பை ஆல்ரெடி இங்கே sin 2 sin ஸ்கொயர் ஒமேகா பை 2. எல்லாத்தையுமே 2 காமன் வெளில எடுத்து கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ நமக்கு எக்ஸ் ஆஃப் ஒமேகா என்ன வரும்னா a இன்ட்டு காஸ் ஒமேகா n இன்ட்டு sin ஸ்கொயர் ஒமேகா பை 2 பிளஸ் sin ஒமேகா n இன்ட்டு sin ஒமேகா பை 2 காஸ் ஒமேகா பை 2ன்னு வரும் பை 2 sin ஸ்கொயர் ஒமேகா பை 2. இப்போ எல்லாத்துலேயுமே sin ஒமேகா பை 2 காமனாக இருக்குது, வெளில எடுத்துட்டு கேன்சல் பண்ணிடுங்க. இங்கே sin ஒமேகா பை 2 வரும், இங்கே ஒரு டைம் வரும், இங்கே ஒரு டைம் வரும். இப்போ ஃபைனலாக a இன்ட்டு காஸ் ஒமேகா n sin ஒமேகா பை 2 பிளஸ் sin ஒமேகா n sin ஒமேகா n காஸ் ஒமேகா பை 2ன்னு வரும் பை வருது sin ஒமேகா பை 2ன்னு எழுதிக்கலாம். நமக்கு பாருங்க பார்க்க எப்படி இருக்குன்னா எக்ஸ் ஆஃப் ஒமேகா a இன்ட்டு இது காஸ் a sin b sin a காஸ் b. அப்போ sin a பிளஸ் b இந்த மாதிரி வரும். நமக்கு வந்து sin a பிளஸ் b வரும். அப்போ sin ஒமேகா n பிளஸ் ஒமேகா பை 2ன்னு எழுதிக்கலாம். டிவைட் பை sin ஒமேகா பை 2ன்னு வரும். சரிங்களா? ஃபைனலா தட் எக்ஸ் ஆஃப் ஒமேகா என்ன வந்திருக்குன்னா a இன்ட்டு sin n பிளஸ் 1 பை 2 இன்ட்டு ஒமேகா டிவைட் பை sin ஒமேகா பை 2. இப்போ நமக்கு dtft ஆஃப் ரெக்டாங்குலர் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு என்ன வருதுன்னா a இன்ட்டு sin n பிளஸ் ஆஃப் ஒமேகா
divided by sin omega by 2. இப்போ இதே போல நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சிக்னலுக்கு டிடிஎஃப்டி எடுத்தோம்னா நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா நமக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சிக்னலுக்கு டிடிஎஃப்டி வரும். அதே போல நான் வந்து ஜென்ரலாக நம்மளுக்கு வந்து நடத்தும் போது எக்ஸ் ஆஃப் என் வந்து a/n ஏ வந்து லெசர் தன் 1 கிரேட்டர் தன் 1க்கான எப்படி எந்த மாதிரி வேல்யூஸ் எடுத்து போனாலும் காமனாக நடத்திருப்பேன். நீங்கள் அதை வச்சு நீங்கள் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இன்வெர்ஸ் டிடிஎஃப்டி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.